கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரமானா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 15வது அதிகாரம் 1வது வசனம். ரோமர் 15:1. ரோமன்ஸ் 15:1. அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி நம்ம கிறிஸ்துவை போல இருக்கணும், அந்த ஒரு அன்பு சபையில இருக்கணும்னு சொல்றதுக்கு ஒரு பாலமாக இங்க சொல்றாரு. என்ன சொல்றாரு? பலம் உள்ளவர்களாகிய நாமே. அதாவது பலம் உள்ளவனா மாம்ச பிரகாரமான உடல் பலம் இல்ல. இங்க அவர் சொல்றது என்ன? ஆவிக்குரிய முறையில. ஏன்னா நீங்க பலன்னு யார் ரொம்ப அதிகமா சத்தம் போடுறாங்க, யார் ரொம்ப கான்பிடென்டா பேசுறாங்க, அது இல்ல. அதாவது பலம் உள்ளவங்க யாரு? கிறிஸ்துவினால் வரக்கூடிய சுதந்திரத்தை உணர்ந்தவங்க. எனக்கு சுவிசேஷத்தினால எனக்கு ஒரு நித்திய பாதுகாப்பு எனக்கு நினைக்கக்கூடியவங்க, எந்த ஒரு காரியத்தை குறித்தும் கலங்காதவங்க, அன்புனால முதிர்ச்சி பெற்றவங்களா நடக்கக்கூடிய மக்கள். இவங்களைத்தான் ஆண்டவர் இவர் என்ன சொல்றாருங்க அப்போஸ்தலனாகிய பவுல் பலம் உள்ளவர்கள். ஏன்னா ரோமர் 14:14 பார்த்தோம். அவங்கள பொறுத்தளவுக்கு எதுவுமே அசுத்தம் என்பதே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு என்ன இருக்கு? எல்லாமே அன்புனால வரக்கூடிய ஒரு காரியம் அப்படிங்கறத தெரிஞ்சிச்சு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் நம்ம என்ன பண்ணணும்? நமக்கு நாமளே பிரியப்படாம என்ன பண்ணணும்? நம்ம என்ன பண்ணணும்? அதாவது பலம் உள்ளவங்க பலவீனமான மக்களை, ஏன்னா அவங்க என்ன பண்ணணும்? அவங்களுடைய சுதந்திரத்தை எங்க தடுத்து நிறுத்தணுமோ அங்க திருத்தணும். அவங்க எது தாங்கள் விருப்பப்படுறாங்களோ அதை குறைத்து கொள்ளக்கூடியதாக, அவங்களுடைய நடக்கைகளை மற்றவர்களுக்காக கட்டுப்படுத்தக்கூடிய மக்களாக. ஏன்னா அதாவது எனக்கு இருக்கிற சுதந்திரத்தை காட்டிலும் அன்பு மிக பெரியது. ஏன்னா இங்க சொல்லும்போது ரோமர் 15:3 சொல்லும்போது கிறிஸ்துவே தமக்கு பிரியமாய் நடவாமல். அப்ப என்ன? நம்ம கிறிஸ்துவை முன்னுதாரணமாக வைத்து என்ன பண்ணணும்? பலவீனமான மக்களை தாங்கக்கூடியவர்களாய். பலவீனமானவர்களை யார் இந்த பலவீனமானவர்கள்? அவங்க என்ன? அவங்களுக்கு இந்த சுவிசேஷத்தினால வரக்கூடிய ஒரு சுதந்திரம் இருந்தா கூட அவங்களால ஒரு முழுமையானதுல நடக்க முடியாது. ஏன்னா கலாத்தியருக்கு எழுதும்போது கலாத்தியர் 6வது அதிகாரத்துல சொல்லும்போது 2வது வசனம் என்ன சொல்றாரு? நம்ம ஒருவருடைய ஒரு பாரங்களை தாங்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி 1 தெசலோனிக்கர் 5:14 சொல்லும்போது என்ன? பலவீனமானவர்களை நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லக்கூடிய காரியத்தை சொல்றாரு. பிலிப்பியர் 2வது அதிகாரத்துல 4வது வசனத்துல என்ன? நமக்கே இல்லாம நம்ம என்ன மற்றவர்களுடைய காரியங்களையும் தனக்கு பிரியமானதெல்லாம் மற்றவர்களுடைய பிரியமானதும். அப்ப அவங்களுடைய என்ன? பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். அவங்க பலவீனம், அவங்களுடைய பலவீனங்கள். அதாவது அவங்களுடைய பலவீனம் என்பது என்னன்னா, அவங்க உங்களை காட்டிலும் தாழ்மையானவங்க, அவங்கள மாட்டிலும் கீழானவங்க இல்லைன்னு அர்த்தம் இல்ல. மாறாக அவங்க என்ன? அவங்களும் கர்த்தரை ஏற்றுக்கொண்டாங்க, ஆனா அவங்களுக்கு முழுமையான ஒரு தேவ சுதந்திரத்தை தெரியவில்லை. அதனால அவர்களை நம்ம தாங்கக்கூடியவங்களா இருக்கணும். சரி, இதனால இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது ரோமர் 14வது அதிகாரத்துல என்ன சொன்னாரு? நீங்க பலவீனங்களை என்ன குற்றப்படுத்தாதீங்க, நியாயம் தீர்க்காதீங்க, அவங்கள என்ன உதாசீனப்படுத்தாதீங்க. சாப்பாடு என்ன பண்ணக்கூடாது? ஒருத்தருக்கான உறவை கெடுக்க கூடாது. நம்ம அன்புல நடக்கணும், நம்ம எல்லாம் சமாதானத்தை நாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன சொல்றாரு? பலமானவங்க பலவீனரை தாங்கணும். பலமானவர்கள் தங்களே என்ன பண்ணணும்? பிரியமாக நடக்கக்கூடாது. அப்ப இங்க ரொம்ப அழகாக நேர்த்தியாக நமக்கு என்ன சொல்றாரு? ஒரு கிறிஸ்தவனுடைய பலம் என்பது மற்றவர்களுக்கு சேவை செய்வதற்காக அழிய, நான் பெரியவன் என்று காட்டுவதற்காக அல்ல. இதை நம்ம தெளிவா தெரிஞ்சு கொண்டோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா மற்றவர்களை தாங்கக்கூடியவர்களாய் மாறிவிடுவோம். அப்போ நீங்க ஒரு கிறிஸ்தவனா இருக்கிறீங்க, நீங்க ஒரு நல்ல பலமுள்ளவங்களா இருக்கிறீங்க, உங்களுக்கு ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாம் நல்லா தெரியுது, உங்களால நல்லபடியா இருக்க முடியும்னு சொல்லி சொன்னா நீங்க என்ன பண்ணணும்? உங்களுடைய பலம் எதற்காக? மற்றவர்களுக்கு சேவை செய்வதற்காக வழிய, நீங்க ஒரு எல்லாரை காட்டிலும் மேலானவர்கள் என்று காட்டுவதற்காக அல்ல. ஏன்னா ஒரு பலமுள்ளவன் என்ன பண்ணணும்? அவருக்கு ஒரு பலவீனம் உள்ளவங்களை தாங்கக்கூடிய ஒரு கடமை இருக்கிறது.
ஏன்னா அன்பு என்ன பண்ணுது, தன்னுடைய சுதந்திரத்திற்கு ஒரு எல்லையை வரையறுக்கிறது. அது மாத்திரமல்ல, நான் மற்றவர்களோடு ஒற்றுமையாக வாழ்வதற்கு நான் என்னை விட்டு கொடுக்க தயார். அப்ப கிறிஸ்து தான் என்ன வர்றாரு, என்னுடைய கிறிஸ்தவ உறவுகளுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். அப்ப இது என்ன பண்ணுது, நம்ம ஒரு கிறிஸ்துவை போல நம்ம எப்படி அன்பு காட்டி சபையை நடத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை காட்டுகிறார். அப்ப எனக்கு அருமையானவர்களே, நீங்க தினசரி இந்த வசனம் கேட்டுட்டு வந்தீங்கன்னா, நீங்க பலம் உள்ளவங்க, பலவீனர்களை தாங்கக்கூடியவங்களா இருப்பீங்களா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ கிறிஸ்தவன், பலமுள்ள ஒரு கிறிஸ்தவன் தான் பலமுள்ளவனாய் இருப்பதற்கு காரணம் மற்றவர்களுக்கு சேவை செய்வதற்காகத்தான், தன்னை பெரியவனாக காட்டிக்கொள்ள அல்ல என்பதை புரிந்து உம்முடைய அன்பிலே வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்துல சந்திப்போம். குட் நைட்.